நமக்கு வந்து இறால் ஆர்டர் வந்துருந்துச்சுப்பா. அதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து தக்காளி பழம் 1 இல்லைன்னா 2 தான். பச்சை மிளகா வந்து ஒரு 7-8 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 6 கொத்து வந்து கருவேப்பிலை, இஞ்சி வந்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். பூண்டும் அப்படி தான்ப்பா. ஸோ இறாவை நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நான் வந்து லெமனில் ஊற வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பெரும்பாலும் வினிகர் போட்டு செய்கிறது வந்து எனக்கு அவ்வளவும் பிடிக்காதுப்பா. அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து செய்வேன். நான் வீட்டில் இது செய்கிறது வந்து இன்றைக்கி செய்கிறேன்னா நாளைக்கு நாளன்னைக்கு வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி இதை நான் செய்வேன். அதுக்கோசம் தான் வந்து நான் வந்து 3 கிலோ, அதாவது 3.5 கிலோ இறா வாங்கினேன். இறா வாங்கி அதை ஆஞ்சி க்ளீன் பண்ண பிறகு 2 கிலோ 730 கிராம் தான் இருந்துச்சு. ஏன்னா இறாவுடைய தலையும் நமக்கு வந்து தோலுமே நமக்கு வந்து 1.25 கிலோ கிட்ட போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னொரு வாட்டி நான் வந்து வெறும் உரிச்ச இறாவே நம்ம வந்து கிலோ கணக்கில் வாங்கலான்னு பார்த்தா, உரிச்ச இறா வந்து 1 கிலோ வந்து 600லேருந்து 700 வரைக்கும் சொல்கிறாங்கப்பா. ஆனால் இது வந்து 500 சொல்லி நான் 400 வலை இறாவாக வாங்கினேன். வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி வலை இறாலாம் கிடைக்கும். அந்த வலையில் போட்ட இறாவுக்கும் நம்ம வந்து கடல்லேருந்து பிடிச்சின்னு வர இறாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ணும், எங்கேயாவது வெளியூர் போகிறோன்னா அப்போ நான் இந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன். இந்த இறாவை நல்லா வதக்கணும்னு கிடையாது. இறா பாதி வதங்கியும் பாதி வதங்காமையும் இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுச்சின்னு வச்சிங்களேன், நம்ம சாப்பிடும்போது இறாவுடைய சுவை கம்மியாயிடும். அதனால் இறா வந்து ஃபுல் குக்கிங் ஆகாமல் பாதி குக்கிங் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து எட்ட வச்சிடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் வந்து லெமன் போட்டிருக்கோம். அதனால் நம்ம வந்து இந்த இறா வேஸ்ட் ஆகிடும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. வெளியில் வச்சு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து எப்பயுமே வந்து நான் ஒரு குழிக்கரண்டி சொல்லுவேன். இந்த வாட்டி நம்ம வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்மளுடைய எறாடோக்கு வந்து நல்லா இருக்கும். வந்து எண்ணெயில் வந்து வதங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு மசாலா ஐட்டமும் கிடையாதுப்பா. நம்ம வீட்டில் அரைச்ச வந்து மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாய் தூளும் கார மிளகாய் தூளும் சேர்த்து நம்ம அரைச்சது தான் ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும்பா. காஞ்ச பிறகு இதுக்கு வந்து மசாலான்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் வந்து போடுற சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறோம். நம்மளுடைய அந்த மல்லித்தூளும் கார மிளகாய் தூளும் சேர்க்குறோம். அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கிடையாது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மிளகு போட்டு, மிளகு இல்லைன்னா ஜீரகம் 2த்தில் ஏதாவது ஒன்று வறுத்து போட்டு செய்யலாம். நமக்கு வந்து ஒரு சில மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து காஷ்மீர் வந்து மிளகாய்த்தூள் வந்து அரைச்சது வந்து கொஞ்சம் கார மிளகாய்த்தூள் சேர்த்து தான்ப்பா அரைச்சேன். அதனால் வந்து என்னுடைய காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். அந்த மாதிரி நான் சில வந்து மசாலா ஐட்டங்களை எப்படி அரைச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது, டொக்கு பண்ணும்போது நம்மளுடைய மல்லியில் வந்து கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் வறுத்த உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. பாருங்கள், இப்போ நம்மளுடைய இஞ்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நையை தட்டிக்குங்க. இந்த மாதிரி தட்டினா தான் நம்மளுடைய டொக்கில் வந்து அந்த சுவை நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் முறையில் நான் வந்து பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி தட்டி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு கேட்டால், 3 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ வெங்காயம் தான் போடணும். ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி தான் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எறா டொக்கில் வந்து எறா மட்டும்தான் இருக்கணும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நிறையா இருந்தால் அது வந்து தக்காளி டொக்கு மாதிரி ஆகிடும். எறா டொக்கில் எறா நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்து வாங்குறவங்களும் திருப்தியாக இருக்கும், செஞ்சவங்களும் நமக்கும் திருப்தி இருக்கும்ப்பா. நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, கூடையே பச்சை மிளகா போடுறோம். இஞ்சியும் பூண்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்.
நீங்கள் கேட்கலாம் முழு வெங்காயமாக போடலாம் இல்லை கவிதான்னு. முழு வெங்காயமும் போட்டு வதக்கி செய்யலாம்ப்பா, அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போடும்போது அதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. அப்படி நீங்கள் போட்டு நீங்கள் கல் உப்பு போட்டு வதக்கும் போது நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா அருமையாக வதங்கி வரும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் வந்து வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுங்கப்பா, அதுதான் நல்லது. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 கிலோ கொம்பு மஞ்சள் வாங்கி கூட நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம உடம்புக்கு நமக்கு தேவையானது நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். நான் வந்து நிறைய டொக்கு ஐட்டம்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் அதில் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மூடி சரியாக லாக் இல்லாமல் ஆயில் லீக் ஆகி, அப்புறம் வந்து சில விஷயங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஸ்டிக்கரை வந்து மாற்றி ஒட்டியிருப்பேன். செலவுத்தூளை வந்து குழம்புத்தூள்னு ஒட்டியிருப்பேன், குழம்புத்தூள் செலவுத்தூள்னு விட்டுருக்கேன். இந்த தப்பெல்லாம் நீங்களாக சரி பண்ணிக்கினீங்க பாருங்கள். அதுதான்ப்பா உங்களுடைய அன்பு ஏன் இவ்வளோ பெருசுன்னு எனக்கு இன்னைய வரைக்குமே தெரியல. நீங்கள் வந்து மாஸ்டர் ஷெஃப்பில் போயிட்டு வந்திருக்கீங்க, பெரிய விஷயம்ன்றீங்க. எனக்கு தெரியலப்பா. என்னோடய கிச்சனில் நான் என்ன செஞ்சனோ அதே தான் செஞ்சேன். மாஸ்டர் ஷெஃப் கிச்சன்லன்ட்டு புதுசாக எதையும் செய்யலை. ஆனால் சமையல் வந்து புதுசாக நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச சமையலே நான் செய்யறதுக்கு மாஸ்டர் ஷெஃப் போயே இருக்க தேவையில்ல இல்லையா? எனக்கு தெரிஞ்ச பாரம்பரிய உணவை விட்டுட்டு எனக்கு தெரியாத புது விஷயங்களை தான் நாங்கள் செஞ்சு ரிஸ்க் எடுத்து கற்றுக்கிட்டேன், செய்ய பழகிக்கிட்டேன்பா. அதனால் நான் வந்து மாஸ்டர் ஷெஃப்பை பற்றி எனக்கு இன்னை வரைக்கும் இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பிரம்மாண்டம், நீங்கள்லாம் பாராட்டுறது எல்லாமே புதுசாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எப்பயுமே வீட்டில் செய்கிறது தான் செஞ்சேன். மாஸ்டர் ஷெஃப்பில் இருக்கிறேன் அப்படின்றதுனால வந்து டீஸ்பூனில் தான் எடுத்து டேஸ்ட் பார்க்கணும் அப்படிலாம் கூட நான் நினைக்கல. நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து குழம்பு வந்து கொதிச்ச பிறகு உப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குது, நம்ம கையில் ஊற்றிட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுவோம்லாம், அதே மாதிரி தான் நான் மாஸ்டர் ஷெஃப்லேயும் செஞ்சுருக்கிறேன். என்ன ஒன்றுனா, நான் மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து நீங்கள் நிறைய பேர் என்னை நிறைய கவனிச்சிருக்கீங்க. நிறைய பேர் ஃபோனில் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் வந்து உள்ளே போகும்போது கையில் வளையல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வளையல் போட்டு இல்லைன்னு கேட்குறீங்க. நான் வந்து அந்த மாஸ்டர் ஷெஃப் உள்ளே போய் என்ட்ராகி ஜட்ஜஸ் கிட்ட பேசின உடனே அவங்க வந்து பேண்ட்ரிக்கு போக சொல்கிறாங்களே, அது வரைக்கும் தான் என் கையில் வளையல்லாம் பார்க்க முடியும். நான் உள்ளே போயிட்டு சமைக்க ஆரம்பித்தோன்னே வளையல், செப்பல், மோதிரம் இதெல்லாமே நான் ஊற்றி வச்சுட்டு தான் செய்வேன். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து நம்ம வந்து அடுப்பு தட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னா செருப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால் நான் அதேமாரி தான்ப்பா மாஸ்டர் ஷெஃப்பில் இருந்தேன். என்னன்னா வந்து எந்த வகையிலையும் வந்து மாற்றிக்கவே இல்லை. இப்போ வந்து நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் நல்லா வதங்கிச்சு. நான் வந்து உங்களெல்லாம் நம்பி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் ஒரு மசாலா நான் செய்யும்போது என்னை வந்து எல்லோரும் கேட்டாங்க, இது சேல்ஸ் ஆகுமான்னு. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாதுப்பா. நீங்கள் எல்லாருமே வந்து நான் ஒரே ஒரு ஸ்டெப்பு எடுத்து தான் கால் வச்சேன். ஆனால் என்னை நோக்கி இத்தனை பேர் கை நோக்கி கூப்பிட்டு என்னை கை தூக்கி விட்டுருக்கீங்கப்பா. உங்களுடைய உதவி வந்து எனக்கு ரொம்ப பெருசு. என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி நான் சம்பாரித்து என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். என் பையனை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். அவன் ஸ்கூல் போகிறான். இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணால் முடியுமான்னு கேட்டால் எனக்குள்ளே இருந்தது தான் வைராகியம். ஆனால் அதுக்கான உரத்தை போட்டதெல்லாம் நீங்கள் தான். நீங்கள் செய்யுங்க கவிதாம்மா, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வாழ்த்து சொன்னது எனக்கு இன்னைய வரைக்கும் இவ்வளோ பேர் வாழ்த்து சொல்கிறீங்கப்பா, வந்து பாராட்டுறீங்க. என்னால் இந்த சந்தோஷத்தை வந்து உங்ககிட்ட வந்து எப்படி பகிர்ந்துக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போ நேரடியாகவே உங்ககிட்ட நான் வந்து இப்போ தான் என்னோடய வீடியோவில் வந்து நான் நிறையா பேசுகிறதே வந்து, ஏன்னா நான் இந்த வீடியோ பேசாமல் விட்டுட்டுனா அடுத்த வீடியோவில் பேச முடியாது. நான் மறந்து போயிடுறேன்ப்பா. எப்பயுமே சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கிச்சுன்னா நம்மளோட இறா வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க.
முடிஞ்ச வரைக்கும் ஒரு இரும்பு வானலாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ நமக்குடைய தக்காளி 1லேருந்து 2 தக்காளி தான் போடணும். இந்த பாருங்கள், நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மல்லித்தூள் ஏன் இப்படி கலராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கொஞ்சம் கொம்பு மஞ்சள், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு வறுத்து போட்டு அந்த மல்லித்தூளை அரைச்சி வச்சுக்குவோம்ப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சுவை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டொக்கு ஐட்டம் செய்கிறது, கறி டொக்கு செய்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மசாலா வந்து நமக்கு நிறைய யூஸ் ஆகும். நான் வந்து எதுக்கு மல்லித்தூள் சேல்ஸ் பண்ணலைன்னா, இது கொஞ்சம் வெளியில் வாங்கிறத விட இது கொஞ்சம் காசு அதிகமாக வரும்ப்பா. கார மிளகாய் தூள், இந்த தூளெல்லாம். ஏன்னா கலர் இல்லாமல் நம்ம வந்து போட்டு செய்கிறோன்னும் போது நமக்கு அதிகமாக கலரு வந்து கிடைக்காது, நேச்சுரல் கலர் தான் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கார மிளகாய் தூளும் மல்லித்தூளும் நம்ம வந்து இதில் போட போகிறோம். எனக்கு வந்து நான் என்னோடய வீடியோஸ்லாம் ரொம்ப 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே நான் வந்து வீடியோஸ்லாம் முடிச்சிடுவேன்ப்பா. இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட நான் பேசணும் ஒன்று, இன்னொன்று நான் வந்து இந்த எறா டொக்கு செஞ்சு நான் வந்து பார்சல் பண்ண போகிறேன். அதனால் வந்து உங்களுக்கு இதை தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டுனா உங்களுக்கு புரியும்ல, அதனால தான்ப்பா. அப்புறம் இந்த இது வந்து எவ்வளோ வெளிச்சமாக, இந்த வீடியோ நல்லா வெளிச்சமாக இருக்கா, நல்லா புரியுதா, இன்னும் நான் ஏதாவது மாற்றணுமா, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்னா சொல்லுங்கள். வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் ஏற்றுப்பேன். ஏன்னா நம்ம கிராஸ் பண்ணி வந்த விஷயங்கள் நிறையா இல்லையா, அதில் யாராவது என்னை ஏதாவது சொன்னால் கூட நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ மல்லித்தூளும் கார மிளகாய் தூளும் போட்டாச்சு. இது வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மெத்தடுப்பா. இந்த மாதிரி மசாலாலாம் வந்து நீங்களே வீட்டில் வந்து கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணி அரைச்சி வச்சு பாருங்கள். ஒரு டொக்கு செய்கிறீங்க, ஒரு வந்து கிரேவி மாதிரி செய்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணுறீங்க, ஒரு நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு எறா சாஸ் நம்ம ரெடி பண்ணுறோன்னா இந்த மாதிரி மல்லித்தூள் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. நான் சொல்கிற மெத்தடில் அரைங்க. உப்பு வறுத்து போட்டு மல்லி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், பெருஞ்சீரகம், ஒரு துவரம்பருப்பு கொஞ்சமாக வறுத்து போட்டு இந்த மாதிரி மல்லித்தூளை அரைச்சி பாருங்கள். சுவையும் மனம் சூப்பராக இருக்கும். நிறைய சீக்ரெட் வந்து சொல்ல மாட்டேங்க கவிதான்னு நினைக்காதீங்க. இல்லைப்பா, 1 2 தான் சொல்லாமல் நிறுத்துறனே தவிர இது எல்லாத்தையும் சொல்லி தான் அரைக்கிறேன். நான் காமிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து அதே மாதிரி அரைச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து சுவை நல்லா வரும். நம்ம வந்து ஊற்றின எண்ணெயெல்லாம் பிறண்டு நம்ம சின்ன வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, பாதி வதக்கியும் வதக்காமல் வச்சுருக்கிற அந்த எறாவை நம்ம எடுத்து போடணும். நம்ம ஃபுல்லாக குக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம்ப்பா. அப்போ வந்து எறா வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆஃப் குக்கிலே நான் எடுக்க சொல்லிட்டேன். அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம வந்து எறாவுடைய வாசனையும் வரும், நமக்கு வந்து கொஞ்சம் குக்கான மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அள்ளி வச்சுட்டு, ஏற்கனவே அள்ளி வச்சுட்டு அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, நம்ம அதையும் எடுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம அள்ளி வச்சுருந்த எறாவில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம லெமன் போட்டு வச்சுருக்கோம். நான் வந்து 3.5 கிலோ எறாவுக்கு வந்து 2 லெமன் போட்டிருக்கேன்ப்பா. இது வந்து இந்த டொக்கு வந்து நம்ம இங்கேயே தான் தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னா, இன்றைக்கி நான் பார்சல் பண்ணேன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு பார்சல் பண்ணால் அவங்களுக்கு 7 மணிக்குள்ளே அந்த பார்சல் அவங்க ஊர் ரீச் ஆகிடும். அதனால் இது வந்து நான் லெமன் ஊற வச்சு நான் செய்கிறதுனால இந்த எறா வந்து எந்த வகையிலும் வேஸ்ட் ஆகாது. ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ ட்ராவல் பண்ணுது, நாளைக்கு அவங்க கையில் போய் சேர்ந்துடும். நம்ம எறா எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா? அருமையாக இருக்கும்ப்பா. இதேமாரி நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் வந்து கம்மியாக வாங்கி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாரி மல்லித்தூள், கார மிளகாய் தூள் மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள், சரியா? இது நல்லா வதங்கிடுச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து எறா உருண்டு பிறண்டு வரும்போது நல்லா டேஸ்ட். இறால் வந்து நல்லா உருண்டு பிறண்டு வரும்போது உப்பு, காரம்
எல்லாமே நம்ம சரி பார்த்துக்கணும். எதாவது குறை இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த இறாவில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து அந்த குறைய சரி பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு காரம் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் வந்து அந்த எறா டொக்கில் வந்து நல்லா வேகும் போது அதில் வந்து கரெக்டாக இறங்கும். ஏன்னா இது வந்து ட்ராவல் பண்ணுது, ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். ஊறி அந்த காரத்தோடையே அது இறங்கணுன்னா அது இழுத்துக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஆஃப் குக்கிலே எடுத்துட்டிங்களே கவிதா, ஒரு மாதிரி பச்சை வாசனை வருமானு கேட்டேன். அதெல்லாம் வராதுப்போ, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய காரம் வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து மிளகு வந்து இதில் போடலை, ஜீரகம் மட்டும். நம்ம ஜீரகத்தை வந்து நல்லா வந்து செவக்க வறுத்துடணும். ஏன்னா இந்த பக்கம் நம்மளுடைய எறாடுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதுதான் கடைசி பக்குவம். ஏன்னா எறா ரொம்ப சுருண்டுச்சுன்னா ரொம்ப ஜவ்வு மாதிரி ஆகிடும். நம்மளுடைய வறுத்த வந்து ஜீரகத்தை வந்து நான் அந்த சூடோடு வச்சு அம்மியில் வச்சு நுணுக்கிற மாதிரி நுணுக்கிட்டேன்ப்பா. அப்படி நுணுக்குனா தான் நமக்கு வந்து ஈஸியாக நல்லா மயிஞ்சி வரும். இப்போ நம்மளுடைய எறாடுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம பொடி பண்ண ஒன்றும் பாதியமாக பொடி பண்ண ஜீரகத்தை போட்டுட்டு நல்லா 2 திருப்பு திருப்பினோன்னா நம்மளுடைய சூப்பரான இறால் வந்து அருமையாக ரெடி ஆகிடும். கூடவே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு இறக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தான் மிளகு சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா இருக்கிற காரமே போதும். ஒரு சிலவங்க வந்து மிளகு ஜீரகம் 2மே சேர்ப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்குங்க. ஓகே, நம்மளுடைய சுட சுட எறா டொக்கு ரெடி ஆகிட்டு இப்போ பார்சல் பண்ணலாம் வாங்க.